சொர்க்கவாசல். ஜெய் படத்துக்கு பேர பார்த்தீங்களா? சொர்க்கவாசல். அட்ராக்டிவா வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில எஸ்பி இறந்துர்றாரு. அந்த எஸ்பிய யாரு கொன்னா அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல யார் கொன்னாங்கிறத கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடுறேன். எனக்கு புடிச்சது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதில ஒவ்வொரு போலீஸும், கைதியும் அங்க நடந்தத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாயாலேயே அவங்க சொல்ல சொல்ல விஷுவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் சூப்பராவே இருந்தது. இன்னொன்னு பிராக்டிகலா ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. அது ஜெயில்ல கலவரம் நடக்கிறப்ப, ஆளுங்கட்சி எம்எல்ஏ 3 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஆர்ஜே பாலாஜிட்ட சொல்லுவாங்க. "என்ன எப்படியாவது நீ காப்பாத்தி சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிடு. நான் வெளில போனா உன் ஃபேமிலிக்கு நான் உதவி பண்றேன்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன மாரியே ஆர்ஜே பாலாஜி ஃபேமிலி ஒரு தோசை கடை வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பிரியாணி கடை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க. அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு போலீஸ்காரரும் உள்ள இருப்பாரு, இன்ஸ்பெக்டரு. அவரும் இந்த கலவரம் முடிஞ்சோனே புரமோட் ஆயி டிஎஸ்பி ஆயிடுவாரு. இதெல்லாம் ரொம்ப பிராக்டிகலா சூப்பராவே காமிச்சிருக்காங்க. கடைசில இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியிறப்ப, யார் அந்த எஸ்பிய கொன்னாங்க அப்படின்றத காட்டுனாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, முக்கியமான 2 பேரும் பொய் சொல்லி தப்பிச்சுட்டாங்க. அது வேற யாரும் இல்ல. இந்த போலீஸும் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் தான். அந்த அளவுக்கு விசாரணை கமிஷனையே ஏமாத்துற அளவுக்கு முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போதே வியப்பா தான் இருந்தது. இன்னொன்னு மியூசிக்கு. ஓவர் த டாப் இல்லாம, அண்டர் கரண்ட்லயே சூப்பரா இடிஎம் மியூசிக் மாரி இருந்தது. டிஐயுமே ஜெயில் லைஃப்ப பார்க்கும்போது என்ன இம்பாக்ட் தரணுமோ, அந்த கிரீனிஷ் ப்ளூ டோன்ல கொஞ்சம் டல்லாவே சூப்பரா இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். ஜெயில் லைஃப்ப காட்டுறாங்க. ஓகே. ஜெயில்ல 2 பெரிய லேபிள் இருக்கு. அந்த ஒரு லேபிளுக்கு ஹெட்டு செல்வராகவன். இன்னொரு லேபிளுக்கு ஹெட்டு இன்னொருத்தரு அப்படின்னு இந்த 2 பவர்ஃபுல் ஆளுங்கள காட்டுறாங்க. செல்வராகவன காட்டுறாங்க. பார்த்தா பெரிய பவர்ஃபுல்லான ஆள் மாரியே தெரியல. ஆனா இவரு என்ன சொல்றாங்க, இவரு தான் ஜெயிலையே கண்ட்ரோல் பண்றாரு. நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு பயம் வரணும்ல. இவரு ஒரு மர்மமான ஆளு அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்கு வரவே இல்ல. இதெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய மைனஸு. ஜெயில் லைஃப்ப காட்டுறாங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காவே இல்ல. நம்ம வட சென்னையெல்லாம் பார்த்துருப்போம். அவ்வளோ ஆத்தென்டிக்கா காட்டுறாங்க. இந்த படம் வட சென்னை படத்தையே 144 பிக்சல்ல பார்த்த மாரி, அந்த அளவுக்கு சுத்தமா இம்பேக்ட் இல்லாம இருக்கு. இது ஒரு சுமாரான தியேட்டரா வச்சுதாங்க. என்னோட ரேட்டிங் 5க்கு 2 ஸ்டார்.